Hello guys and welcome back to Go Gaming. இந்த வீடியோல நாம வந்து பாத்தீங்கன்னா ஹில் ரேஸ் மவுண்டன் ரேசிங் எக்ஸ்ட்ரீம் அப்படிங்கிற ஒரு கேம் தான் விளையாட போறோம். ஸோ ஆக்சுவலி வந்து நான் ஏற்கனவே வந்து ஒரு 60th லெவல் வரைக்கும் முடிச்சுட்டேன். ஓகே, பட் இருந்தாலும் நம்ம ரேசிங் கேம் வந்து போட்டதில்லை. அது வந்து நம்ம கேம் நம்ம சேனலுக்கு வந்து புதுசு. அதனால இன்னைக்கு வந்து நம்ம ஒரு ரேசிங் கேம் விளையாண்டு அதுக்கு ஒரு ரிவ்யூ கொடுத்துருவோம்னு வந்துட்டேன். ஸோ இதை நான் வச்சிருந்தேன். ஆக்சுவலி வந்து சும்மா போர் அடிக்கிறதுன்னு தான் வந்து இன்ஸ்டால் பண்ணேன். அதுக்கப்புறம் பிடிச்சிருச்சா சரி அப்படியே வந்து நான் விளையாண்டுட்டு இருக்கும் போதே அப்படியே வந்து ஒரு ரிவ்யூ கொடுத்து இந்த கேம் எப்படி இருக்குங்கிறது வந்து நம்மளோட வியூவர்ஸ்க்கும் காட்டலாங்கிற மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ ஆக்சுவலி வந்து இப்போ நம்ம கிட்டத்தட்ட ஒரு 44 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நமக்கு இருக்கு. இன்னும் ஒரு 6 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருக்கு. நம்ம வந்து 50 ரீச் ஆகிறதுக்கு. ஸோ உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் 50 ரீச் ஆனதுக்கப்புறம் நான் வந்து PKXD ஒரு ஃப்ரீ அக்கௌண்ட் வந்து கிவ் அவே பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணிங்கன்னா 50 சப்ஸ்கிரைபர்ஸில் வந்து நம்ம ஈவன்லேயே வந்து ஒரு ட்ரிக்கை வந்து நான் ரிவீல் பண்ண போகிறேன். நாங்கள் ரிவீல் பண்ண போகிறோம். ஸோ அதில் வந்து நல்லா இருக்கும். அந்த ட்ரிக்கை வச்சு நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரீம் மோடில் கூட ஈவன் கிட்ட இருந்து வந்து தப்பிச்சு விளையாட முடியும். ஸோ அப்படி கூட ஒரு ட்ரிக் இருக்குது. பட் அது நாங்கள் சொல்கிறதுக்கு வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும். எங்கள் சேனலுக்கு இன்னும் 50 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆச்சுன்னா கட்டாயமாக வந்து சீவர் எஸ்கேப் வந்து விளையாடுவோம். ஈவில் அண்ட் சீவர் எஸ்கேப்பு அது முடிச்சதுக்கு அப்புறமா அந்த ட்ரிக். ஸோ போன கடைசியாக வந்து நம்ம இந்த டார்க் டிசெப்ஷனோட அந்த எலமெண்ட்ரியோட பார்ட் 1 போட்டிருப்போம். ஸோ பார்ட் 2 வந்து இனிமேல் தாங்க போடணும். ஸோ நீங்கள் அதுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்கன்னா சொல்லுங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு 3 இல்லை ஒரு 3 கூட வேண்டாம், ஒரு 2 லைக் வந்துச்சுன்னா வந்து நம்ம டார்க் டிசெப்ஷனோட அந்த எலமெண்ட்ரி பார்ட் 2 போடலாம். ஸோ வீடியோக்கு லைக்ஸே ஆக்சுவலி வராது. சில வீடியோஸ்லாம் முட்டை லைக்ஸு 5 வரதே எல்லாம் பெருசு தெரியுமா. ஸோ நான் கேலாம் சொல்லலை, 1 2 3 அந்த லெவலில் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ வந்து அவ்வளோ கம்மி சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருக்குது. மட்டமான நிலைமையில இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் சொல்லியிருந்தேன், போன வீடியோ சொல்லியிருந்த மாதிரி அப்கமிங் வீடியோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா ஸ்லெண்டரினா சில சாப்டர் 2 அந்த வீடியோ வந்து நாங்கள் போடலாமா வேண்டாமான்னு சொன்னாங்க. ஆக்சுவலி நாங்கள் வாய்ஸ் ஓவர் கொடுத்து வச்சுட்டோம். போடலாமா வேணாமான்னு மட்டும் சொல்லுங்கள், அது நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இந்த கேம் இந்த ஒரு வீடியோவில் வந்து நம்ம இந்த கேமில் வந்து நம்ம ஒரு வீடியோக்கு ஒரு 5 லெவல்ஸ் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம 2 லெவல் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். எனக்கே தெரில. 60 to 61 முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் 61 to 62 2 லெவல் முடிச்சிருக்கோம். இன்னும் வந்து நமக்கு 3 லெவல் இருக்குது. ஸோ 3 லெவல் முடிச்சுட்டு நான் வந்து இந்த பார்ட்டை வந்து எண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு மேலே வந்து கண்டினியூ பண்ணலான்னா இந்த வீடியோக்கு ஒரு 5 லைக்ஸ் ஒரு 5 லைக்ஸ் வந்துச்சுன்னா இதோட நெக்ஸ்ட் பார்ட் வந்து கண்டினியூ பண்ணி போட வாய்ப்புகள் தெரியல, போட முடியுமான்ட்டு ஜஸ்ட் ட்ரை பண்ணுறேன். ஓகே, அப்புறம் வந்து ஆஷிஷ் வந்து இந்த வீடியோவே கிடையாது. ஸோ நிறைய வீடியோக்கு வந்து நாங்கள் வாய்ஸ் ஓவரும் கொடுக்கறதில்ல. ஆக்சுவலி வந்து நாங்கள் 2 பேர் இருந்தால் தான் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுக்கு வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். பட் இருந்தாலும் வந்து நான் தனியாக வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்கேன். ஸோ ஆக்சுவலி வந்து இந்த சேனலுக்கு வந்து மெயினாக வந்து நான் தான் வந்து நடத்திட்டுருக்கேன். ஸோ ஆஷிஷ் வந்து ஜஸ்ட் எனக்கு ஹெல்ப் பண்ணுவார். அவர் என்னோட ஃப்ரெண்ட், அவர் எனக்கு ஹெல்ப் பண்ணுவார். பட் மெயினாக நடத்துறது வந்து நான் தான். நாங்கள் 2 பேரும் தான் நடத்துகிறோம். பட் மோஸ்ட்டாக வந்து இதோட ஆக்டிவிட்டீஸ்லாம் நான் தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறதுனால அவருக்கு சில ஒர்க்ஸ்லாம் இருக்கிறதுனால அவரால் வந்து நிறைய வாய்ஸ் ஒர்க் வர முடியாது. ஆக்சுவலி நாங்கள் 2 பேரும் தான் சேர்ந்து நிறைய பண்ணியிருப்போம். பட் சிலதுக்கு வர முடியாது. ஸோ அவர் வராதனால நானும் எதுக்கு நம்ம மட்டும் தேவையில்லாம வாய்ஸ் ஒர்க் கொடுத்துட்டு நான் வீடியோ வந்து அப்படியே போட்டுறேன். ஸோ பேபி நெல்லோக்கு வந்து இது வரைக்கும் நம்ம வாய்ஸ் ஓவர் கொடுத்ததே கிடையாது. ஸோ டார்க் விஸ்பர்ஸில் வந்து இந்த ஆக்ட் 2 பண்ணி போடலாமா வேண்டாமான்னு சொல்லுவாங்க. ஆக்ட் 2 பண்ணி போட்டால் நம்ம அதுலேயே கூட இந்த வாய்ஸ் ஓவரோட பண்ணலாம். ஆக்ட் 2 வந்து ஆக்ட் 1 தான் வாய்ஸ் ஓவரோட பண்ணல. ஸோ ஆக்சுவலி ஆக்ட் 2 வச்சு இப்படி பண்ணலாம்.
டாக் டிசெப்ஷனோட நெக்ஸ்ட் சாப்டரான டெட்லி டெக்கண்டன்ஸ் வந்து போடலாமான்னு சொல்லுங்க. ஆக்சுவலி வந்து நாங்கள் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டேன். நான் வந்து ஸ்ட்ரெயின் ஃபீவர் டாக் டிசெப்ஷன் சாப்டர் 4 அந்த லெவல் ஸ்ட்ரெயின் ஃபீவர்ஸ் அந்த லெவல் வரைக்கும் நான் முடிச்சிட்டேன் கைஸ். பட் வாய்ஸ் ஓவர் தான் இன்னும் கொடுக்கல. வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு அதை எடிட் பண்ணுவேன். ஆக்சுவலி ஸ்ட்ரெயின் ஃபீவர்ஸில் வந்து அந்த ஃபஸ்ட்டு ஜோன் இருக்கும்ல, அந்த ஃபஸ்ட்டு ஜோன் மட்டும் வந்து என்னோட பிசியில் வந்து ரெக்கார்ட் ஆக மாட்டேங்குது. என்ன பண்ணுறதுனே தெரியல. சரி, அதனால வந்து நான் ஜோன் 2 மட்டும்தான் சொன்னால் போட முடியும். ஜோன் 1 வந்து ரெக்கார்ட் ஆக மாட்டேங்குது. அது ஏனே தெரில. நானும் அந்த ஜோன் விளையாண்டுக்கிட்டு இருக்கும் போது ரெக்கார்டிங் ஆன் பண்ணி வச்சுருந்தேன். ஆன் பண்ணி வச்சுட்டு நான் விளையாண்டுட்டு இருக்கும் போது அதுக்கப்புறம் விளையாண்டுட்டு இருந்தேன், பார்த்தா அது ஆன் ஆகலை. அதுக்கப்புறம் செகண்ட் ஜோனில் ஆட்டோமேட்டிக்காகவே அதுவே வந்து ஆன் ஆகிடுச்சு ஸ்க்ரீன் ரெக்கார்டரு. ஃபஸ்ட்டு ஜோன் ஃபுல்லாமே ரெக்கார்ட் ஆகலை. பட் செகண்ட் ஜோனுக்கு வந்தோன்னா அது ஆட்டோமேட்டிக்காகவே வந்து ரெக்கார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. மேபி ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளமாக இருக்கலாம். பட் அதுக்குன்ட்டு திரும்பலாம் விளையாட முடியாது. ஏன்னா அந்த ஜோனே வந்து ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. ஆக்சுவலி அந்த லெவலே வந்து எனக்கு ரொம்பவே கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஸோ இப்போவே நம்ம ஸ்னீக் பீக்லாம் கொடுக்கக்கூடாது, நீங்களே வந்து பாருங்கள். பட் அதெல்லாம் பார்த்துட்டு இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதம், ஏன் 5 மாதம் கூட ஆகலாம், இல்லை 1 வருஷம் கூட ஆகலாம். ஏன்னா நாங்கள் இப்போ இருக்கிற இந்த இதெல்லாம் அது போடுறதுலாம் கொஞ்சம் கஷ்டம். பட் ட்ரை பண்ணலாம், அது ஒன்றும் அவ்வளோ கஷ்டம் கிடையாது. ஸோ இன்னும் ஒரு லெவல் தான், அது முடிச்சுட்டு நம்ம இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி இவ்வளோ சீக்கிரமாக எண்ட் பண்ணுறதுலாம் நல்லது கிடையாது. சரி, ஒரு 10 நிமிஷம் வேணால் வரைக்கும் ஓட்டலாம். 10 நிமிஷம் ஆகிறதுக்கு முன்னாடி நான் எந்த லெவலில் இருந்தாலும் அந்த லெவலில் வந்து நான் குவிட் பண்ணிடுறேன். இப்போவே 7 நிமிஷம் ஆயிடுச்சு ரெக்கார்டு. ஸோ நம்ம இன்னும் புதுசாக என்னென்ன சீரீஸ்லாம் ஆரம்பிக்கலாம் சொல்லுங்கள். ஆக்சுவலி அந்த டாக் டிசெப்ஷனுக்கு வந்து சப்போர்ட்லாம் நல்லா தான் கிடைக்கிது. பிசி கேம் அது நம்ம ஃபஸ்ட்டாக விளையாடுற பிசி கேம்னு நினைக்கிறேன். இன்னும் என்னென்னலாம் போட்டான் சொல்லுங்கள். ஈவில் அந்த ப்ரோக்கன் மாஸ்க், ஐயோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடி நம்ம போட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வச்சுருந்தேங்க. ஷார்ட்ஸ்லாம் போட்டிருந்தேன், நீங்கள் பாருங்கள், போய் பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். ஷார்ட்ஸ் வந்து இப்போ நான் போட்டிருந்தேன். என்னென்னா வந்து ஈவில் அந்த ப்ரோக்கன் மாஸ்க் கம்மிங் சொன்னு 2 போட்டுட்டேன். பட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஒரு சின்ன ஒரு பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து சேனலில் வந்து போடலாம். பட் அந்த சில சீன்ஸ்லாம் எடிட் பண்ண முடியல. அதை வந்து சில சீன்ஸ்லாம் வந்து நான் கட் பண்ண வேண்டியது இருக்குது. அது ரொம்பவே லென்த்தியாக போயிடுச்சு. டோர் எஸ்கேப்பே கிட்டத்தட்ட வந்து ஒரு 1/2 மணி நேரத்துக்கிட்ட வந்துச்சு. ஸோ நிறைய தேவையில்லாத சீன்ஸ்லாம் இருக்குது. அதை நான் கட் பண்ணலான்னு நினச்சேன். பட் கட் பண்ணும் போது அந்த வீடியோவே தெரியாமல் டெலீட் ஆகிடுச்சு அந்த ரெக்கார்டிங்கு. அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. திரும்பவும் விளையாடலாம். பட் அந்த இப்போ வந்து புது பிசி வாங்கினதுனால அந்த பழைய பிசியில் இருந்தது போயிடுச்சு. அதனால ஈவன் அந்த ப்ரோக்கன் மாஸ்க் வந்து திரும்பவும் வாங்கணும். நம்ம வாங்கி அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம விளையாட முடியும். நம்ம ஸ்டீமில் போய் வந்து வாங்கணும். ஸ்டீமில் வாங்கினதுக்கப்புறம் தான் வந்து விளையாட முடியும். அதில் பட் அது கொஞ்சம் அதிகமாக இருக்கனால நான் இப்போ தான் வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் வாங்கிறதுக்கு. பட் கூடிய சீக்கிரமே நான் ஸ்டீமில் வந்து வாங்கிடுவேன். வாங்கினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு போடலாம். அது மட்டும் இல்லாமல் வேறு என்னென்ன கேம்ஸ்லாம் போடலாம்னு சொல்லுவாங்க. 5 Nights at Freddy's போடலாமா, பாப்பி ப்ளே டைம் போடலாம். பாப்பி ப்ளே டைம்லாம் ரொம்பவே ஃபேமஸான கேம்ஸ். ஸோ அதெல்லாம் பிசி கேம்ஸ் நம்ம ட்ரை பண்ணுவேன். மொபைல்லையும் இருக்குது. பட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த மாதிரி ஹாரர் கேம்ஸ்லாம் பிசி விளையாடணும்னா வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஃபீல் வந்து நல்லா இருக்கும். அந்த அட்மாஸ்ஃபியர் அண்ட் அந்த கிராஃபிக்ஸ் அண்ட் சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து பிசிலேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரை பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம இந்த லெவலையும் முடிச்சுட்டோம். ஸோ நம்ம கடைசியாக ஒரே ஒரு லெவல் முடிச்சுட்டு இந்த வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி இருந்துச்சுங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா மறக்காமல் சொல்லிடுங்க. இந்த கேமில் வந்து நான் ரொம்ப நாளாகவே விளையாண்டுக்கிட்டு இருக்கேன். நல்லா விளையாடுறேனான்னு சொல்லுங்கள். ஆக்சுவலி வந்து இப்போ 66th லெவலில் இருக்கிறோம். 67th லெவல் ரீச் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம எண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டுமே நம்ம விளையாடலாமாங்கிறது நீங்கள் தான் சொல்லணும். ஏன்னா உங்களோட சப்போர்ட்டில் தாங்க இருக்குது. ஸோ ஒரு வீடியோக்கே கிட்டத்தட்ட 20 லைக்ஸ் வரதுங்கிறதே பெருசு. பட் நீங்கள் டார்க் டிசெப்ஷன் சாப்டர் 5 லீக்ஸுக்கு வந்து நிறைய பேர் பார்த்துருக்கீங்க. பட் நம்ம சேனலை ரெகுலராக பார்க்குறவங்க பார்க்குறீங்களான்னு தெரியல. ஸோ நம்மளோட சேனலுக்கு ரெகுலராக வாட்ச் பண்ணுறவங்க இருக்கீங்களானே தெரியல கைஸ். ஸோ
ஃபர்ஸ்ட் ஒரு தமிழ் சேனலானே உங்களுக்கு தெரியுமா, நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல. ஸோ நிறைய பேர் வியட்நாமு மலேசியால இருந்தெல்லாம் பார்க்குறாங்க, வெளிநாட்டுல இருந்தெல்லாம் பார்க்குறாங்க. பட் தமிழ் ஆட்கள் பார்க்குறாங்களாங்கிறது எனக்கு தெரியல. நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் ஒரு தமிழ் ஆள் வந்து இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து போடுங்க கமெண்ட்டில் ஹாய் ஐ எம் தமிழன் அப்படின்னு போடுங்க. அப்போ தான் எனக்கு தெரியும் என் சேனலை வந்து தமிழ்லையும் பார்க்குறாங்க, தமிழ் ஆட்களும் பார்க்குறாங்கன்னு. ஆக்சுவலி என் சேனலுக்கு வந்து தமிழ் ஆட்கள் பார்க்குறாங்களான்னு எனக்கு தெரியல. வெளிநாட்டு இருக்கிறவங்களா சும்மா இவங்க என்ன பேசுகிறாங்கன்னே புரியாமல் பார்த்துக்கிட்டு இருக்காங்களா, இல்லை தமிழ் ஆட்கள் நான் சொல்கிறது புரிஞ்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்களான்ட்டு. ஸோ ஓகே, அவ்வளோதான். நம்ம இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளாவே சேர்த்துடலாம். நம்ம டோட்டல் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா 591. இந்த லெவலில் நம்ம பண்ணிருக்கிறது 557. ஸோ இதோட வந்து இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பார்த்த வரைக்கும் உங்கள் எல்லாத்துக்கும் வந்து ரொம்ப நன்றி. இது வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தவங்க எல்லாத்துக்கும் நன்றி. ஸோ இப்பொழுது உங்களிடம் இருப்பது உங்கள் ஸ்வேதா. அடுத்த வீடியோவில் ஆஷிஷும் வருவாங்க. ஓகே, bye bye, see you in the next video.